ஒளி வந்ததுங்க. மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. இருள் காலியானது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் ஒளியானவராக மாறினார். எதற்காக என்றால் எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்வதற்காகத்தான். பாவம், சாபம், மரணம் ஒரு மனிதனை ஆண்டு கொண்டிருந்தது. ஸ்தோத்திரம். அவைகள் ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்வதற்கு தடையாகவே இருந்தது. யோவான் 1:9 படி நமக்குள் ஒளியாக அவர் உள்ளே பிரவேசித்தார். ஸ்தோத்திரம். எனக்கு பிடிச்ச வசனம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. யோவான் 1:9. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி. என் ஆரம்ப காலங்களில் அது என்னுடைய உயிர் மூச்சியா இருந்தது வசனம். எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. ஸ்தோத்திரம். Glory to God. யூதர் அல்லாத பிற இனத்தார் வாழும் இடமாகிய கலிலேயா என்ற ஊருக்கு இயேசு சென்றார். யூதர் இல்லாத ஒரு நாடு கலிலேயா என்ற நாடு. புற இனத்தார், புற தேசத்தார் அவர்கள் பாவ இருளில் அவர்கள் வாழ்ந்தார்களாம். பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். ஸ்தோத்திரம். அதிலே ஒரு வேதம் சொல்கிறது, சுடுகாட்டை போல அந்த தேசம் இருள் அடைந்திருந்ததாம். இன்னொரு வேதம் மொழிபெயர்ப்பு சொல்லுது, கலிலேயா தேசம் சுடுகாட்டை போல இருள் அடைந்து இருந்ததாம். பிரைஸ் காட். அந்த பூமியில் வாழ்கிற மக்களுக்கு வெளிச்சம் சென்றதாம். ஸ்தோத்திரம். சுடுகாட்டை விட கேவலமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியாக இயேசு பிரகாசித்தார். உள்ளே நுழைந்தார். நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பித்தது. கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென்.